கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நம் சங்கீதங்களின் புஸ்தகம் 136வது சங்கீதம் 23வது வசனத்தை வாசி. தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம் தாழ்வில், நம்முடைய தாழ்வில், தாழ்மையில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் மகா இறக்கும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, நன்றி உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. Glory to Jesus my Father. Hallelujah. மனுஷனுக்கு ஆவியையும் ஆத்மாவையும் இதயத்தையும் தந்தவரே உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆத்மாவுக்கு ரட்சிப்புக்காக தம்மையே தந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. இயேசு கிறிஸ்துவின் ஈட இணையற்ற நாமத்தினால அந்த தண்ணீர் நிறைந்த மேகம் என்மேல் கடந்து வருவதாக. ஹல்லேலூயா. அது ஜனங்களோடு இடைப்படுவதாக, உடைய இதயங்களை கொள்ளையிடுவதாக, ஆத்மாவை கொள்ளையிடுவதாக, ஆசீர்வதிப்பதாக. சாமி, கிறிஸ்துவுக்கு இதயங்களையும் ஆத்துமாக்களையும் ஆண்டவரே கொள்ளை பொருளாய் தகப்பனை பெற கர்த்தர் கிருபை செய்வீராக, இயேசு நாமத்தினாலே. ஆமென். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரே துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதக்காரர் ஞாபகப்படுத்துகிறார், நம்முடைய தாழ்விலே நம்மை ஒருவர் நினைத்திருக்கிறார். நம் தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை எந்நாளும் உள்ளது. என் அன்புக்குரிய உள்ள தாழ்ந்த நிலையில் நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். மற்ற எல்லாரையும் பார்க்கலாம் தாழ்மையான நிலையில் நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். தாழ்விலே நீங்கள் விழுந்து கிடக்கலாம். மற்றவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை குறைவாகவும், மற்றவருடைய பார்வையில் அரோசியமாகவும், மற்றவருடைய பார்வையில் ஏளனமாகவும், மற்றவருடைய பார்வையில் அற்பமாகவும், மற்றவருடைய பார்வையில் தூஷிக்கப்படத்தக்கதாய் உங்களுடைய வாழ்க்கை தாழ்மையாக இருக்கலாம். ஆமாம். ஹல்லேலூயா. ஆனால் அந்த தாழ்மையில் நம்மை நினைக்கிற ஒரு தேவன், நம் குறைவில் நம்மை நினைக்கிற தேவன், நம் சிறுமையில் நம்மை நினைக்கிற தேவன், நம்முடைய வெறுமையில் நம்மை நினைக்கிற தேவன், எல்லாரும் நம்மை மறந்திருக்கிற போது நம்மை நினைக்கிற ஒரு தேவன் உண்டு. ஆமென். இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆமென். தாவீது தீர்க்கதரிசியாய் தேவாதி தேவனுடைய இருதயத்தை இங்கே சொல்லுகிறான். அவர் தாழ்வில் இருக்கிற போது நம்மை நிரப்ப, நாம் தாழ்வில் இருக்கிற போது, மற்றவருடைய கண்களுக்கு முன்பு நம் தாழ்வில் இருக்கிற போது நம்மை அவை நினைக்கிறதான ஒரு தேவனாம். ஆமே. எனக்கு அழகில்லையே, எனக்கு அறிவு இல்லையே, எனக்கு பணம் இல்லையே, எனக்கு படிப்பு இல்லையே, ஒரு நல்ல தாயும் தகப்பனும் இல்லையே, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ? என் அன்புக்குரிய பிள்ளை, உங்களை நினைத்திருக்கிற ஒரு தேவன் உண்டு. அவரே உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அவரே இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்படி செய்து கொண்டு இருக்கிறார். உன்னை அவர் நினைத்து கொண்டு இருக்கிறார். உன்னை நினைத்திருக்கிறார். எல்லாராலும் மறந்த உன்னை நினைத்திருக்கிறார். உறவுகள் மறந்த உன்னை நினைத்திருக்கிறார். நண்பர்கள் மறந்த உன்னை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் மறந்த உன்னை அவர் நினைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னை அவர் நினைத்திருக்கிறார். நினைத்து இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். உன் தாழ்விலே அவர் நினைத்திருக்கிறார். உன் தாழ்விலே அவர் உன்னை நினைத்திருக்கிறார். Glory to Jesus. Hallelujah. நம் தாழ்விலே நம்மை நினைக்கிற தேவன், நம்மை மறக்கிற தேவன் அல்ல. அவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவர், மறக்காத ஒரு தேவன். நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவர் உன்னை நினைத்திருக்கிறார். ஆமென்.
உங்களுக்கான செய்தி. ஹல்லேலூயா. உன்னை மறக்கவில்லை, உன் தாழ்வை மறக்கவில்லை, நீ சிறுமையை அனுபவிக்கிற மறக்கவில்லை. எல்லாரும் உங்களை மறந்திருக்காங்க, அவர் மறக்கவில்லை. அவர் உன்னை நினைத்திருக்கிறதான தேவன். ஆமென். நம் தாழ்விலே நம்மை நினைத்திருக்கிற ஒரு தேவன். எவ்வளவு பெரிய தேவன் அவர் பாருங்க. அவர் நம்மை நினைத்திருக்க முடியுமா? நாம் கூட பல சிறு வயதில் நம்மோடு பழகின நண்பர்களை, நம்மளுடைய உறவுகளை நாம் மறந்து போயிடுவோம். இந்த உலகம் மறதியின் உலகம் பாருங்க. அது நாம் ஒரு கல்விமானாக இருந்தால் நம்மை நினைக்கும், நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருந்தால் நம்மை நினைக்கும், நாம் அதிகாரம் உள்ளவர்களாக இருந்தால் நம்மை நினைக்கும். நாம் ஒன்றும் இல்லாதவர்களாக இருக்கிற போது அது நம்மை மறந்து போகிறது. ஆமென். இது மறதியின் பூமி. ஆமென். ஆனால் அவரோ உன்னை நினைத்திருக்கிறார், உன் சிறுமையை நினைத்திருக்கிறார். இன்று இரவு உன்னை விடுதலை ஆக்குகிறார், இன்று இரவு உன்னை ஆசீர்வதிக்கிறார். இன்று இரவு நம்முடைய சிறுமை மாறும், இன்று இரவு நம்முடைய சிறுமை மாறும். இன்று இரவு கட்டுகள் அறுக்கப்படும், இன்று இரவு வேதனைகள் மாறும். இந்த இரவு வார்த்தை, இந்த இரவு எல்லாவித நம் பெருமைகளும் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் சங்கீதங்களின் புத்தகம் 8வது சங்கீதம் 3-4 வசனங்களை வாசி. உமது விரல்களின் கிரியைகளாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். ஆமென். தாவீது சொல்றாப்ல, உமது விரல்களின் கிரியைகளாகிய உமது வானத்தையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். நீர் வானங்களை விரித்த தேவன், பூமி படுத்தினதான ஒரு தேவன். நீர் என்னை மனுஷனை நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின புத்தகத்தில் அவர் நம்மை விசாரிக்கிறபடினால உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம்மை நினைக்கிற தேவன், அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். அவர் உன்னை நினைக்கிற தேவன், அவர் உன்னை விசாரிக்கிறதான தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொருடைய எதிர்காலங்களும் மாறும். உங்கள் ஒவ்வொருடைய எதிர்காலங்களும் மாறும். ஒவ்வொரு வாலிபனுடைய எதிர்காலங்களும் மாறும். ஒவ்வொரு வாலிப தங்கைகளுடைய எதிர்காலங்கள் மாறும். தேவன் உன்னை விசாரித்து ஆசீர்வதிப்பார். தேவன் உன்னை நினைத்து ஆசீர்வதிப்பார். தாவீதுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. தேவனே, உமது விரல்களின் கிரியைகளான இவைகளை நான் காண்கிற போது நீர் மனுஷனை நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று அங்கலாய்க்கிறான். அதே தாவீது சங்கீதம் 136 எழுதுகிறான், நம் தாழ்விலே நம்மை நினைத்தார், என் தாழ்விலே அவர் நினைத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் பாடுகள் வருகிற போது, நெருக்கங்கள் வருகிற போது, தேவனே என்னை மறந்து விடாது, என்னை நினைத்தருளும் என்று ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் கெஞ்சுகிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளும் சிறுமையும் வருகிற போது, ஆண்டவர் என்னை மறந்தாரோ, ஆண்டவர் என்னை தூரப்படுத்தினாரோ, தேவன் என்னை கைவிட்டாரோ என்று நாம் நினைக்கிறோம். நம்முடைய பாடுகள் வருகிற போது, குறைகள் வருகிற போது, மனுஷன் நமக்கு விரோதமாய் பேசுகிற போது, ஒவ்வொருவரும் அவ்விதமாய் தான் நினைக்கிறோம். ஆண்டவர் என்னை மறந்தாரா, ஆண்டவர் என்னை கைவிட்டாரா, ஆண்டவர் என்னை விட்டு விலகினாரா என்று நம்முடைய ஆத்மாவின் பலவீனங்களின் நிமித்தம் நாம் அவ்விதமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம், அவ்விதமாய் நினைத்து புலம்புகிறோம். தேவன் என்னை விட்டு விலகினார், தேவன் என்னை கைவிட்டார், தேவன் என்னை விட்டு தூரம் போனார், தேவன் என்னை மறந்தார் என்று நாம் பல நேரங்களில் அப்படி நினைக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவ்விதமாக இங்கே உட்கார்ந்து இருக்கிறீர்களா? தேவன் என்னை மறந்தார்,
தேவன் என்னை கைவிட்டார், தேவன் என்னை மறந்து விட்டார், என்னை கைவிட்டு விலகினார் என்று சொல்லி நீங்கள் பலவீனமான இருதயங்களோடு கூட, பலவீனமான ஆத்மாவோடு கூட நீங்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிறீர்களா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் தாழ்விலே நம்மை நினைக்கிற தேவன். ஏமா நம்மை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை நினைத்திருக்கிறார். பால் ஸ்டீபனை நினைத்திருக்கிறார். உன்னை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு வானங்கள் பெரிதல்ல, அவருக்கு பூமி பெரிதல்ல, தன் பிள்ளையே பெரிது. ஹல்லேலூயா. வானங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை தேவன் ஒப்பு கொடுக்கவில்லை. இந்த கிரியைகளுக்காக தேவன் குமாரன் தன்னை அவரை ஒப்பு கொடுக்கவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரத்தில் அப்படி வாசிக்கிறோம். அவர் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காய் கையளித்தவர் வேறு எதைத்தான் செய்யாதிருப்பார் என்று வேதம் கேட்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உனக்காகவே அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். உனக்காகவே ஜீவ மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். உனக்காகவே அவரை மரணமாக்கினார். உனக்காகவே அவனை பாவமாக்கினார். அவர் உன்னை மறக்க மாட்டார். ஆமென். உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை நினைத்திருக்கிறதான தேவன் அவர். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் அவ்விதமாய் தான் புலம்பினார்கள். சங்கீதம் 115 சொல்லுகிறது, 112 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய தீர்க்கதரிசிகள் தேவாதி தேவனுடைய இதயத்தை அறிந்து அதை வேதமாக்கி கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள் என்பன கண்பானவர்களே, தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டு. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் புத்தகம் 16வது அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வாய் பெலிஸ்தர்களை பழி வாங்கும்படி இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருளும். ஆமென். ஹல்லேலூயா. சிம்சோன் மீறுதல் நிமித்தம் சத்துருவின் கரங்களிலே ஒப்பு கொடுக்கப்பட்டான். மீறுதல்களின் நிமித்தம் சத்துருவின் கரங்களிலே அவன் ஒப்பு கொடுக்கப்பட்டான். இப்பொழுது அவன் தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். ஆண்டவரே, என் 2 கண்களுக்கு பதிலாய் இந்த பெலிஸ்தர்களை பழி வாங்கும்படி இந்த ஒரே ஒரு விஷயம் என்னை நினைத்தருளும். அப்பா, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் என்று சொல்லினான். ஆமென். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற நீ பாவத்தில் விழுந்து போயிருக்கலாம், மறைவான பாவத்தினால் கட்டப்பட்டிருக்கலாம், அல்லது பாவத்தில் விழுந்து போயிருக்கலாம். பாவத்தினாலே தேவனாகிய கர்த்தர் உன்னை சத்துருவின் கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கலாம். அந்தரங்க பாவத்தில் இருக்கலாம். அதன் நிமித்தம் தேவனுக்காக உன்னால் எழும்பி பிரகாசிக்க முடியாமல் போயிருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. சிம்சோன் ஜெபித்தான். ஆமென். ஆண்டவரே, என் 2 கண்களுக்கு பதிலாய் நான் படுத்தப்பட்டிருக்கிறேனே, இந்த சிறுமைக்கு பதிலாக ஒரே ஒரு விஷயம் என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும் தேவனே என்று புலம்பினான். ஆமென். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நினைத்தருளுவா. நீ விழுந்து கிடக்கிறையா? பாவத்தில் விழுந்து கிடக்கிறையா? அக்கிரமத்தினால விழுந்து போயிருக்கிறையா? பாவத்தின் நிமித்தம் சிறைப்பட்டு விழுந்து கிடக்கிறையா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். ஆமென். சிம்சோன் ஜெபித்தான், என்னை நினைத்தருளும் என்று சொல்லி. தேவாதி தேவன் இறங்கினார். ஹல்லேலூயா. அவன் பெலன் அவனுக்குள்ளே இறங்கி வந்தது. ஹல்லேலூயா. அவன் அதிகாரமும் வல்லமையும் அண்மையில் இறங்கி வந்தது. ஆமென். அவன் உயிரோடு கூட இருக்கிறவளை பார்க்கலாம். அவன் அந்த நாளில் ஒரு பெரிய சங்காரத்தை அவன் செய்து முடித்தான். ஆமென். அவனுடைய ஜெபம், என்னை நினைத்தருளும் அப்பா, என்னை நினைத்தருளும். ஆமென். என்னை நினைத்தருளும். ஒவ்வொரு முறையும் நாம் சிறுமைப்படுகிற போது அவ்விதமாய் தான் தேவனிடத்தில், தேவனே என்னை நினைத்தருளும் என்று ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அன்னாலை குறித்து வேதம் சொல்லுகிறது, வெகு வருடங்களாக அவள் பிள்ளை இல்லாதிருந்தாள்.
தேவன் அவளை நினைந்தருளினார். கர்த்தர் அவரை நினைந்தருளினார். தேவன் அவளுக்கு சாமுவேலை தந்து ஆசீர்வதித்தார். தீர்க்கதரிசியை தந்து ஆசீர்வதித்தார். அவர் ஒரு பிள்ளையை கேட்டார். தேவன் அவளுக்கு 7 கொடுத்தார். தீர்க்கதரிசியை கொடுத்தார். சாமுவேல் என்ற பரிசுத்தவானை தந்தரிசினா உனக்கு தந்து ஆசீர்வதிப்பார். உன்னை நினைத்தருளுவா. காத்திருக்கிறாயா ஆசீர்வாதத்துக்காக? நன்மை வரவில்லையே என்று காத்திருக்கிறாயா? விடுதலை வரவில்லை என்று காத்திருக்கலையா? நல்ல எதிர்காலம் வரவில்லை என்று காத்திருக்கிறாயா? செழிப்பு வரவில்லை என்று காத்திருக்கிறாயா? விடுதலை வரவில்லை என்று காத்திருக்கிறாயா? தேவன் உன்னை நினைத்தருளி உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நினைத்தருளி உயர்த்தி ஆசீர்வதிப்பார். உன்னை நினைத்தருளி ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் இந்த கூட்டத்தில் விசுவாசிக்கிறீங்க? தேவன் உங்களை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு முறை எல்லாம் சொல்லலாமா? தேவன் என்னை நினைத்திருக்கிறார். தேவன் என் நினைத்தா இருக்கிறார். தேவன் என் நினைவாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் பரிசுத்தவான்கள் அவ்விதமாய் தான் ஜெபம் பண்ணுவாங்க. என்னை நினைத்தருளும் தேவனே. எசேக்கியா ராஜாவை பாருங்கள். அவனுக்கு தேவன் உன் காரியமெல்லாம் ஒழுங்கு செய்ய, உன் நாட்கள் முடிந்து போனது என்று சொல்லி அவன் எசேக்கியா சுவற்று பக்கமாய் சாய்ந்து, நான் உமக்கு செய்த காரியத்தை எல்லாம் நினைத்தருளும் என்று சொல்லி கண்ணீர் விட்டு புலம்பினான். கண்ணீர் விட்டு அழுதான். ஆண்டவரே, என்னை பாதியில் எடுத்துக்கொண்டு போகிறீரேப்பா. தேவனே, என்னை நினைத்தருளோ. ஆமென். ஆண்டவர் இறங்கினார். ஏசாயா முற்றத்தை கடப்பதற்கு முன்பு தேவனுடைய வார்த்தை அவனுக்கு வந்தது. 15 வருடம் அவனுக்கு கூட்டி தருகிறேன் என்று சொன்னார். அவன் ஜெபமானது என்ன? என்னை நினைத்தருளும் இயேசுவே, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. பாதியிலே போகிறேனே ஆண்டவரே, நான் கர்த்தருக்காக செய்ததெல்லாம் நினைத்தருளும். நான் தேவனுக்காக செய்ததெல்லாம் நினைத்தருளும் அப்பா. எனக்கு என்னை நினைத்தருளும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எபிரேயர் 6:10 அப்படி சொல்லுகிறது. ஆமென். அவருடைய நாமத்தின் நிமித்தம் படுகிற அன்பின் பிரயாசத்தை மறப்பதற்கு தேவன் மனுஷர் இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுக்காக செய்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார். ஒவ்வொன்றையும் நினைத்திருக்கிறார். நீங்கள் செய்கிற தேவனுக்காய் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எசேக்கியேலை நினைத்தார். ஆமென். ஆசீர்வதித்தார். உங்களை நினைத்திருக்கிறார். நம்மை நினைத்திருக்கிறார். எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை பேர் சந்தோஷம். ஆமென். ஏதோ ஒரு செய்தினை இதை கேட்காதீங்க. இதை தீர்க்க தரிசனமாக ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களை கர்த்தர் நினைத்திருக்கிறார். தம்பி, உன்னை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்படலையே, நான் அபிஷேகம் பண்ணப்படலையே, நான் இன்னும் மீறுதலில் இட்டு விலகி வரவில்லையே. தேவன் உன் நினைவாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நினைவாக இருக்கிறார். அவர் தான் உன்னை அழைத்து கொண்டு வந்தார். அவர் தான் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவர் உன்னை நினைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, என்னை நினைத்தருளும். எசேக்கியாவின் புலம்பல் என்னை நினைத்தருளும். சிம்சோனுடைய புலம்பல் என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். ஆமென். எங்கள் இள வயதில் எங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு வறுமையும் அவ்வளவு குறைவுக்குள்ளும் இருந்தோம். என் தாயார் சொல்லுவாங்க, தம்பி, நமக்கு இருக்கிற இந்த நிலைமை நம்முடைய சத்துருக்கு கூட வரக்கூடாது, நம்முடைய எதிராளிக்கு கூட வரக்கூடாது. ஒரு முறை என் தாயார் சொன்னது என் சிறு வயதில் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. நம் கண்களை பிடுங்குகிறவனு கூட நம்முடைய நிலைமை வரக்கூடாது என்று அவர்கள் சொன்னார். எத்தனையோ வருடங்கள் ஆகி போனது. சுமார் 50 வருடங்கள் ஆகிறது அவர்கள் என்னிடத்தில் சொன்னதும். எங்களுடைய வாழ்க்கையுடைய நிலைமை அது. அத்தனை தரித்திரமும் அத்தனை குறைவும் அத்தனை வறுமையிலும் இருந்தோம். எங்களை விசாரிக்க ஒரு மனுஷர் கூட இருந்தது கிடையாது. ஒரே ஒரு மனுஷர் கூட எங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுப்பதற்கு கூட ஆட்கள் இல்லை. எந்த உறவுகளும் இல்லை, எந்த நண்பர்களும் இல்லை. வனாந்தரத்தில் நாங்கள் நின்று கொண்டிருந்தோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். ஆமென். அம்மா சொல்லுவாங்க, எப்பா, நமக்கு இருக்கிற இந்த நிலைமை நம்மளுடைய சத்துருக்கு கூட வரக்கூடாதப்பா.